ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம். தமிழகத்தின் வருங்காலமே தொண்டர்களின் நம்பிக்கையே நாமக்கல் மண்ணே அதிரட்டும், வாடிவாசல் கதவு திறக்கட்டும். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பச்சை கொடி அசைக்க, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பச்சை கொடி அசைக்க. ஒரே நிமிஷம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட அறிவிச்சவர் பி தங்கமணி எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர் வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர், எம்எல்ஏ அறிவிச்சவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட கழக செயலாளர், அறிவிச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே, வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நாமக்கல் மாநகர கழக செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ திரு KPB பாஸ்கர் அவர்களே, சேலம் பொருள் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சார் இளங்கோவன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி டாக்டர் வி சரோஜா அவர்களே, கபலமுலை தெற்கு ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ அறிவிச்சர் திரு எஸ். மாடு சேது உள்ள திருச்சி புகழ் ஜல்லிக்கட்டு நாயகர் சோபனபுரம் ஆனந்த மாடு சிறப்பு போன 2000 மாடு வெற்றி பெற்றது. இளையமலை நாகேந்திர சேதுபதி வழங்கும் ரொக்க பணம் 2000 வாங்கிக்கங்க. ராஜா ஒரு சைக்கிள் இங்க எடுத்துட்டு வாங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் சார்பாக பசியாபுரம் மூர்த்தி பிரதர்ஸ், மதுரை மாவட்டம் பேச்சியம்மன் படித்துறை மாட்டியாவாரி மாடு, மலைப்பாண்டி மாடுப்பா, மாட்டின் பேர் ருத்ரன். அண்ணே கொஞ்சம் சவுண்ட் வைங்கனே. புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழங்கும் ஒரு சைக்கிள் வர மாட்டுக்கு. ரவுண்டு 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 அடடடடடடடடா கலமே அதுதியா சாலபாலமே அதடுது. டை 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 சூப்பரா சூப்பரா நொறுக்குதே நொறுக்குதே நொறுக்குதே. யா ஆத்தாடி ஆத்தா, என்னடா நெல்லாம்பு மாதிரி படம் இருக்குது. மாடு வெட்டி விட்டுறது. சேலம் மாவட்டம் நாயனிப்பட்டி மாரிமுத்து நினைவாக மித்ரன் குட்டா மாடு வெட்டி விட்டுறது. பரிசு சொல்லியிருப்பான். எடப்பாடியார் கே பழனிசாமி ஒரு சைக்கிள். திருச்சி மாவட்டம் சோழனவரம் ஆனந்த் மாடியா கபாலி 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 வருது. கபாலி திருச்சி மாவட்டம் சோழனவரம் ஆனந்த் கபாலியா. தொட்டப்பா தொட்டப்பா ஒரே ஆளு ஒரே ஆளு ஒரே ஆள் பிடி ஒரு ஆளு. சூப்பர் 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 மாடு வெட்டி விட்டுறது. மதுரை மாவட்டம் கண்ணந்தல் கலை மாடியா. மதுரை மாவட்டம் கண்ணந்தல் கலை மாடு பரிசு சொல்லுங்கப்பா. மாடு வெட்டி விட்டுறது. ஒரு மெத்த கட்டில். புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் MPL கார்த்திக் மாடு. புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் MPL கார்த்திக் மாடு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழங்கும் ஒரு சைக்கிள். மாடு வெட்டி விட்டுறது. சேலம் மாவட்டம் கேசன் சாவடி முரட்டு காலை குமார் மாடு. சாலப்பாளையம் ராஜா இங்க வாங்க. குமார் மாடு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழங்கும் ஒரு சைக்கிள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழங்கும் ஒரு சைக்கிள். எடப்பாடியார் அண்ணன் வழங்கும் ஒரு சைக்கிள். மாடு வெட்டி விட்டது. நாமக்கல்லில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர் உயிரிழந்தால்
ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜய் பிரதாப் வழங்கிட கேட்கலாம். விஜய் பிரதாப், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். சிந்துஜா, நாமக்கல் அடுத்த சாலப்பாளையத்தில் நாமக்கல் மாநகர அதிமுக சார்பில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்கி வைத்தனர். இதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, சரோஜா மற்றும் முன்னாள் எம்எல்ஏ KPP பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசினார். அதில் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது முன்னோர்களின் பாரம்பரிய விளையாட்டு எனவும் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தும் அற்புதமான விளையாட்டு எனவும் கலாச்சாரம் அடையாளமாகவும் விளையாட்டு கூட இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வைப்பதில் பெருமைப்படுகிறேன் எனவும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் எதேச்சையாக காளைகளை தாக்கப்பட்டு உயிரிழந்தாலோ அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் எனவும் போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொடுப்பதும் காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்றால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல், சேலம், கரூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 800க்கும் மேற்பட்ட காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர். சுழற்சி முறையில் வீரர்கள் அனுமதிக்கப்பட்டு விறுவிறுப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி காசு, சைக்கிள், மெத்தை, பாத்திரங்கள், மேசை உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கி வைக்க நன்றி விஜய் பிரதாப். மாடு வெட்டி விடுறது.